ஒரு காரியத்தினுடைய துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது. எப்படி ஆரம்பிக்கிறாங்கிறது பெருசு இல்லை, எப்படி ஓடுறாங்கிறது பெருசு இல்லை, எப்படி முடிக்கிறான் என்பதுதான் பெருசு. எப்படி முடிக்குது இங்க பாருங்க. இந்த இடத்துல மத்தேயு அந்த 7வது அதிகாரத்துல ஆரம்பிச்சது நல்லா ஆரம்பிச்சாங்க, ஓடும்போது நல்லா ஓடினாங்க, முடிக்கும் போது சொதப்பிட்டாங்க. தீர்க்கதரிசனம் சொல்லி இருக்கிறாங்க, பிசாசு துரத்தி இருக்கிறாங்க, வியாதியஸ்தலை குணமாக்கி இருக்கிறாங்க, நிச்சயமா அது ஒரு பெரிய ஸ்தாபனமாக்கி இருப்பாங்க, ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க, அதுல ஒரு ட்ரஸ்ட் இருந்திருப்பாங்க, காணிக்க வாங்கியிருப்பாங்க, வரி கட்டியிருப்பாங்க, சிடி வெளியிட்டிருப்பாங்க, புஸ்தகம் வெளியிட்டிருப்பாங்க, டிவியில பேசியிருப்பாங்க. ஏன்னா உழவு இருந்துச்சுன்னா சும்மா இருப்பானா? எவ்வளவு தான் செய்திருப்பார்கள். காரியத்துடைய துவக்கம் நல்லதுதான், முடிவு எப்படி இருக்கும் அதை தான் யோசிக்கும். முடிவு சரியா முடிச்சா தானே. முடிவு நேரத்தில் விட்டீங்கன்னா வெண்ணெய் திரண்டு வரும்போது தாலி உடைந்த கதைன்னு சொல்லுவாங்க. வெண்ணெய் திரண்டு வரும்போது தாலி உடைஞ்சிருச்சான் பானை, அப்பதான் போட்டு அப்படியே கடைஞ்சிக்கிட்டே இருக்கான், நல்ல வெண்ணெய் வரைஞ்சா உடைஞ்சான், முடிஞ்சு கதை, அவ்வளவுதான், மண்ணில் போயிடும். அது மாதிரி ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம் அதன் முடிவு நல்லது. உங்கள் முடிவு சரியா இருக்கணும், உங்கள் ஓட்டம் சரியா இருக்கணும். நீங்க முடிக்கும் போது எல்லாவற்றையும் செய்து முடித்தேன் அப்படின்னு சொல்லணும்.